அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன கரை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தினுடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே தனுஷும் அவரு கூட புதுசாக திருட்டுக்கு வந்தவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே திருடத்துக்கு போகிறாங்க. திருட போகும்போதே தனுஷ் தான் அந்த புதுசாக திருட வந்தவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பூட்டை எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பூட்டை உடைக்கிறாங்க. உடச்சி கீழே விழுந்த உடனே அந்த புதுசாக திருட வந்த இவர் கூட கூட்டுன்னு வந்தவன்ட்ட பூட்டு கீழே விழுந்துக்குது, தொட்டு கும்பிட்டுக்கோ, நீ உடைக்கிற முதல் பூட்டு இதுதான், தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு முதல் பூட்டு, எனக்கு இதுதான் கடைசி பூட்டு. இந்த வீட்டில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சுக்கின்னு நானும் என் பொண்டாட்டியும் இனிமேல் சந்தோஷமாக இருப்போம். இனிமேல் என் வாழ்க்கையில் நான் திருடவே மாட்டேன், நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனுஷும் அவர் கூட புதுசாக திருட வந்தவனும் அந்த வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஹீரோ தனுஷ் இந்த படத்தில் மிக அற்புதமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாக இப்போ நடிக்கிற அவரு வயதுள்ள நடிகரில் நான் தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி மிக அட்டகாசமாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த முதல் சீனை, அந்த வீட்டுக்குள்ளே திருட போகிற சீனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு படம் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சண்டை காட்சியும் நமக்கு அந்த சண்டை காட்சியெல்லாம் மற்ற படங்கள்லாம் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த சண்டை காட்சியெல்லாம் நல்லா பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அதேமாரி கிளைமேக்ஸில் ஒரு பிரச்சனையில் தனுஷ் எல்லாத்துக்கும் காரணம் நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய காலில் விழுந்த அந்த அழற காட்சி படம் பார்க்குற நமக்கெல்லாம் கண்ணீரை வர வச்சிடுறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஃபுல்லாகவே தனுஷ்னுடைய நடிப்பு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தனுஷ்னுடைய மனைவியாக நடிச்சிருக்கோம் மமிதா பைஜு. அவங்களுடைய நடிப்பும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தனுஷும் அவங்களும் சேர்ந்து தனுஷனுடைய அப்பாவை பார்க்குற ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்லலாம் மமிதாவுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது தனுஷ்னுடைய அப்பாவாக நடிச்சிருக்கோம் கேஎஸ் ரவிக்குமார், போலீஸ் டிஎஸ்பியாக நடிச்சிருக்கும் சுராஜ் வெஞ்சாமருடு, அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜராக நடிச்சிருக்கோம் ஜெயராம். இவங்களுடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. மொத்தமாக இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாப்பை மிக பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஹாப் நம்ம படம் பார்க்கும்போது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இன்டர்வல் எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு செம்மையாக ஃபஸ்ட் ஹாப்பை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் ஹாப் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதனுடைய ஒரு பேங்க் ராபரி ஒன்று வரும் அந்த படத்தில், ஒரு சீன் ஒன்று. அந்த பேங்க் ராபரி சீன் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பேங்க்கில் தான் ஒரு ராபரி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது. அந்த சீனை நீங்கள் படம் பாருங்கள், மிக பிரமாதமாக அந்த சீனை எடுத்திருக்காங்க. இப்படி ஃபஸ்ட் ஹாப்பில் ஏகப்பட்ட தனுஷ்னுடைய நடிப்பு, இந்த மாதிரி ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் 2-3 சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாப்பை ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. சரி, ஃபஸ்ட் ஹாப்பே எப்படி இருக்குது, செகண்ட் ஹாப்பு இதோட சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கும்போது செகண்ட் ஹாப்பில் இவங்க கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. காரணம் ஃபஸ்ட் ஹாப்பில் நடக்கிற இந்த பேங்க் ராபரியில் ஈடுபடுற ஹீரோவை திருத்திட்டு போலீஸ் போகுது. இப்போ பேங்க் ராபரியை அவர் எப்படி ஐடியா பண்ணி பேங்க்கில் ராபரி பண்ணுறாரு, அப்போவே போலீஸ் எப்படி ஐடியா பண்ணி ஹீரோவை கைது பண்ணுறாங்க. அது மாதிரி இவங்க செகண்ட் ஹாப்பில் இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராக தனுஷ்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாப்பில்
ஒரு பேங்க் ராபரியை அடிக்கடிக்கு காட்டுறது, என்னமோ பேங்க் ராபரின்னு எடுத்து நம்ம காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் அவர் கூட ஒரு 2 பேரை வச்சுன்னு என்னதான் அது 91 காலகட்டத்தில் நடந்தாலும் கிராமம் பக்கம் இருக்கிற கிராமத்தில் இவங்க போய் கொள்ளடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது போலீஸன்னா அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சில நம்ப முடியாத காட்சியெல்லாம் நிறைய இருக்குது. அதனாலேயே இந்த செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, பிரமாதமான ஃபர்ஸ்ட் ஹாப்பு, தனுஷ்னுடைய அபாரமான நடிப்பு, மற்ற நடிகர்களுடைய நடிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த படம் நம்ம தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.